எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இதுக்கப்புறம் எதுக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்காதீங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுனால என்ன ஒருத்தங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா, இவ ஒரு கேவலமான லேடி, இவ போய் பிச்சை எடுக்கிறான்னு பேசியிருக்காங்க. ஆக்சுவலி டைம் பார்த்துக்கோங்க. காலையில தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு கேவலமான ஒரு லேடி ஆக்சுவலி அவங்க பிசினஸ் பண்றாங்க பிறகு டிடி பொன்னூஞ்சல் போட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அவங்கள கேவலமானவங்கன்னு சொல்றேன்னா, முதல்ல நீங்க நடிகர்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறது தப்பு. கண்டிப்பா அது பேர் பிச்சை தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கடை ப்ரொமோஷனுக்கா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய புடவைகள் சேல்ஸ் ஆகணும்னா இன்ஸ்டால இருக்க நடிகர்கள் கிட்ட எனக்கு சாரி பண்ணி தரேன், பிளவுஸ் பண்ணி தரேன், நீங்க பிச்சை எடுக்கிறது நிறுத்தினீங்கனாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. அதே மாதிரி போன்ல சரியா தெரியுமான்னு கூட தெரியல, நான் ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புறேன். இந்த 4 ஐட்டம் எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஓவர்லாப் வீடியோ பேசியும் போடுறேன், ட்ரேஸ் பண்ணி போடுறேன், ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரேன்ப்பா. ஓகேவா? என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் இவங்க கிட்ட போய் கேட்கல. இவங்க சொல்றாங்க இன்னொருத்தங்க, நீ போய் பிச்சை எடுக்கிறேன்றாங்க. நாங்க கேட்கல, அவங்க தான் என்கிட்ட கேட்டாங்க. எதுவுமே ஒரு விஷயம் தெரியாம என்னை பத்தி கேவலமான லேடி அப்படி, அதாவது நான் ப்ராடக்ட் கொடுத்தேன், அவங்கள போட சொல்லி சொன்னேன், அவங்க போடல, இன்னொரு புடவை அமிச்சாதான் போடுவேன்னு சொன்னாங்க. சோ என்னோட ஆதங்கத்தை நான் பேசினேன். அது இவ்வளோ பெருசுக்கு வைரல் ஆகும், இவ்வளோ பேர் இதை பத்தி ஆர்கியூ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நான் பண்ணல. நான் சாதாரணமா போட்டேன். ஆனா எனக்கு இப்ப வர பிரச்சனை எல்லாம் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பிரஷர் வருது. ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயம் தெரியாம நீங்க எப்படி பேசுவீங்க? இல்ல ஆளை வச்சுலாம் நீ ஃபேக்கு, நீ ஏமாத்துற, எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க. நான் ஏமாத்துறேன்னா நான் யாருக்காவது புடவை கொடுக்காம இருந்தேன்னா நான் என்ன பண்ணேன்? ஒருத்தங்களுக்கு நான் உண்மையை சொன்னதுனால இப்ப எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து இப்பதான் புரியுது, இந்த சின்ன விஷயத்துக்கே எனக்கு இவ்வளவு பிரஷர் கொடுக்காம நான் உண்மையை சொன்னதுக்குன்னா பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்தா அதனாலதான் எல்லாருமே வாயை மூடிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன வாய்ஸ் அவுட் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. நம்ம எங்களுக்கு பிரச்சனை, நாங்க ஃபாலோவர்ஸ் கம்மியா வச்சிருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர் வந்தாங்க. எனக்கு பேசியே எனக்கு எவ்வளவு பிரச்சனை நான் அனுபவிக்கன்னு எனக்கு தான் தெரியும். பட் ஆனாலும் நான் என்ன ஃபேஸ் பண்ணாலும் நான் பின்னாடி போக மாட்டேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட உண்மை இருக்கு. என்ன ஒருத்தங்க தெரியாம அப்படி பேசினதுனால தாங்கிக்கவே முடியல. நான் காலையில பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு விஷயம் தெரியாம நம்மள கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் அட்டாச் பண்றேன். இது பார்ட் 3 வீடியோ, பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க. சரியா தெரியாம கேவலமா ஒருத்தங்களை பத்தி தயவு செய்து பேசாதீங்க. அவ்வளவு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.